ஹலோ மை டியர் குக்கிங் காம்ரேட்ஸ். மரவள்ளி கிழங்கு வச்சு சிம்பிளாக அவிச்சு சாப்பிட்ருப்போம், புட்டு பண்ணி சாப்பிட்ருப்போம், எல்லாமே ட்ரை பண்ணிப்போம். பட் இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மரவள்ளி கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் கட் பண்ண பல்லாரி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, அப்புறமா முருங்கைக்கீரையும் நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு கேப்ப மாவையும் நான் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா ஒரு கப்பு கேப்ப மாவுக்கு அரை கப்பு ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு அவலும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ட்ரைனஸ்க்காக. ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டதுக்கப்புறமாட்டு நல்லா ரவுண்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு நல்லா தட்டினீங்கன்னா அழகாக ஒரு தோசை மாதிரி ஒரு ரவுண்டான ஒரு அடை மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்க தவாவில் போட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டு நல்லா 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா டக்கரை அந்த அடை தயாராகிடும். காலேஜு ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அண்ட் ஒர்க் போயிட்டு வரவங்க எல்லாருக்குமே சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.